இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ்வளவு நாளாகியுமா எஸ்வி சேகரை பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மனசுல இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். 3 நாளைக்கு முன்னாடி டி நகர்ல உள்ள ஒரு வீட்டுல நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி தாம்பரத்துல ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலுடைய பெயரையெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா தனிப்பட்ட முறையில மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஹோட்டலுக்கு வந்தவர் துப்பாக்கி ஏந்திய போலீஸுடைய பாதுகாப்புல தான் வெளியே போயிருக்காரு. எப்பவுமே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் தான் அவருக்கு பாதுகாப்பாக இருக்காங்களா? துப்பாக்கி ஏந்திய போலீஸ்னா அரசு ஆதரவு இல்லாமையா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மனசுல இப்ப எழுந்திருக்கு. இது தவிர அடிக்கடி சர்ச்சைகள்ல சிக்கிக்கிட்டே இருக்காரு எஸ்வி சேகர். இப்ப என்ன சர்ச்சையில சிக்கி இருக்காரு அப்படின்னா, நெஞ்சில குத்த வேண்டிய தேசிய கொடிய சட்டைக்கு கீழே குத்தி இருக்காரு. இது அவருக்கு ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பிருக்கு. இதன் மீது அவர் மேல வழக்கு தொடரணும் அப்படின்னு ஆர்வலர்கள் கிளம்பி இருக்காங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.